ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். நமது சிறப்பு மிகுந்த கல்யாண் ஜுவல்லர்ஸுடைய பாரதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிறந்தாகி நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை நாள்தோறும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே சிறப்பு மிகுந்த திவ்யதேசமாக 41வது திவ்யதேசமாக விளங்கக்கூடிய திவ்யதேசம் திருவகீந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய திருவந்திபுரம். இந்த தலத்தை சொல்லும் பொழுதே அனைத்து அடியார்களுக்கும் தெரியும். கல்வி கடவுளாக விளங்கக்கூடிய லட்சுமி ஹயக்ரீவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம். சுவாமி வேதாந்த தேசிகர் பல வருடங்கள் வாழ்ந்து எம்பெருமானை சேவித்த திருத்தலம். கருடனார் ஹயக்ரீவ விக்கிரகத்தை பெற்ற திருத்தலம் ஔஷதகிரி. 74 மலைப்படிகளை கொண்ட அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலம் அமையக்கூடிய காரணத்தை நாம் அறிகின்றால், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஏற்பட அசுரர்களுக்கு உதவி செய்ய சிவபெருமான் வந்துவிட, பெருமாள் தேவர்களுக்கு உதவி புரிவதற்காக அங்கே எழுந்தருள தன் சக்கராயுதத்தால் அசுரப்படைகளை ஒழித்தார். அதன் பிறகு பிரமனையும் திருமாலையும் தன்னுள்ளே கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்று என்று சேவை சாதித்தார். இவ்வாறு பெருமாள் சேவை சாதித்த தருணத்திலே ஆதிசேஷன் அமைத்த தலம்தான் அகீந்திரபுரம். ஆதிசேஷன் அமைத்ததால் சேஷபுரி என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி ஆதிசேஷன் அமைத்த இந்த ஊருக்கு பெருமாள் வந்தார். தேவநாயகனாக இந்த பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். திருப்பதி ஏழுமலையானை போலே நின்ற திருப்போர் வைகாச ஆகமப்படி இந்த ஆலய வழிபாடு நடைபெறுகிறது. அற்புதமாக இந்த திருத்தலத்திலே மேன்மைக்கெல்லாம் மேன்மையாக சொல்லப்படக்கூடியதுதான் இந்த வைபவம். பெருமாள் யுத்தம் செய்துவிட்டு களைப்பை தீர்வதற்காக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபொழுது கருடாழ்வார் ஆகாய மார்க்கமாக சென்று ஆகாய கங்கையை கொண்டு வரச் செல்ல, ஆதிசேஷன் சற்றும் தாமதியாமல் தன்னுடைய வாரினால் பூமியை அடிக்க, பூமி பிளந்து பூமியில் ஓடிய கங்கை ஓடோடி வந்து அதை பெருமாள் சாப்பிட்டு தாகத்தை தீர்த்துக் கொண்டார். எனவே சேஷ தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தையும் இந்த திருத்தலத்திலே நாம் சேவிக்கலாம். அங்கே உப்பு, மிளகு, வெல்லம் ஆகியவற்றை பிரார்த்தனையாக சேர்ப்பார்கள், உடலில் உள்ள நோய் தீர வேண்டும் என்பதற்காக. இப்படி இந்த திருமலையிலே அற்புதமாக காட்சி தரக்கூடிய தேவநாயக பெருமாள் ஒரு மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். அது என்ன மார்க்கம்? ஞான மார்க்கம். அந்த பெருமாளுக்கு அருகாமையில் சுவாமி தேசிகர் ஆராதித்த ஹயக்ரீவ விக்கிரகம், யோக ஹயக்ரீவ விக்கிரகம் அங்கே சாட்சி தருகிறது. அவர் காண்பிக்கக்கூடிய ஞான மார்க்கம், பிறந்த நாள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது சான்றோர் வாக்கு. எனவே கல்வியிலே நீங்கள் உயர வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் கல்வியை கைவிடக்கூடாது. ஆனால் கல்விக்காக எதையும் நீங்கள் கைவிடலாம். பிச்சை புகிலும் கற்கை என்றே அவை பெருமாட்டி சொல்கிறார். எனவே அந்த கல்வியில் மேன்மை பெற வேண்டும் என்றால் இந்த எம்பெருமானை வழிபட வேண்டும். அவர் என்ன மார்க்கத்தை காண்பிக்கிறார் என்றால், 74 படிகளை கடந்து செல்லும் பொழுது அந்த 74 படியாக காட்சி தர மலைப்படிகளுக்கு மேலாக மேலான தெய்வமாக விளங்கக்கூடிய அறிவின் தெய்வமாக, ஞானத்தின் தெய்வமாக, கலைகளின் பிறப்பிடமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளை நாம் சேவிக்கலாம். அந்த பெருமாள் அங்கேயே வர வேண்டும். அற்புதமான சரித்திரம் சொல்லுகிறது. வடகலை சம்பிரதாயத்தை அமைத்தருளிய சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கு அவருடைய தாய் மாமனான அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசம் செய்து, ஔஷதகிரியான மலையிலே நீ அந்த எம்பெருமானை கருடாழ்வாரை பிரார்த்தனை செய் என்று சொன்னவுடன் அன்ன ஆகாரமின்றி சுவாமி தேசிகர் இந்த மலையிலே கடுமையான பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யுங்கால் கருடாழ்வார் காட்சி தந்து அந்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கு, வேங்கடநாதனுக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய பிரதிமை, அதாவது விக்கிரகத்தை தந்து அந்த ஹயக்ரீவரை பிரார்த்திக்கக்கூடிய மந்திரத்தையும் உபதேசம் செய்கிறார். உடன் கருடனே வந்து அனுகிரகம் செய்தபடியினாலே அந்த ஹயக்ரீவரை
உளமான பிரார்த்தனை செய்து கடும் தவம் இயற்றினார் சுவாமி தேசிகன். அதன் பலனாக குதிரைமுக கடவுள் காட்சி தந்தார். அந்த குதிரைமுக கடவுளுக்கு என்ன சிறப்பு? கல்வியின் தெய்வமே அவர்தான். கல்வி கடவுள் என்று சொல்லக்கூடிய அன்னை சரஸ்வதி தேவிக்கே ஆச்சாரியனாக விளங்குபவர் இந்த ஹயக்ரீவன். வேதங்களை பிரம்மாவுக்கு கற்பித்தவரும் இந்த ஹயக்ரீவன். வேதத்தை குதிரைமுக அசுரன் ஒருவன் கவர்ந்து சென்ற பொழுது அவனை வீழ்த்தி அதே குதிரைமுகத்தோடு எவ்வருமாய் யார் பிரானாக காட்சி கொடுத்து பிரம்மாவுக்கு 4 வேதங்களை பயிற்றுவித்தவர் இந்த ஹயக்ரீவன். அது மட்டுமல்ல, சுவாமி தேசிகருடைய பக்திக்காக முதலில் சுவாமி தேசிகர் என்பவர் யார்? தேசிகர் என்பவர் திருமறை திருமணியாய் பிறந்தவர். தேசிகருடைய தாயும் தந்தையும் தமக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று திருமலை வேங்கடவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய ஓர் இரவு தங்கி இருந்த சமயத்திலே திருமலை வேங்கடாகலபதி தன்னுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து சேரிக்கக்கூடிய மணியை எடுத்து தேசிகருடைய தாய்க்கு சர அதை அவள் கனவிலே விழுந்த மறுநாள் காலை எழுந்து பார்த்த பொழுது திருமலை கர்ப்ப கிரகத்திலே சேமிக்கக்கூடிய மணியை காணும். காரணம், அந்த மணியைத்தான் தேசிகருடைய தாயாருக்கு வேங்கடவர் கொடுத்து விட்டாயே. எனவேதான் புரட்டாசியிலே சிரவண நட்சத்திரத்திலே வேங்கடநாதன் என்று அந்த வேங்கட நாயகனின் அருளால் பிறந்த இந்த பிள்ளைக்கு பெயர் வைக்க, அவர் வளர வளர அறிவும் ஞானமும் வளர நடாதூர் அம்மாள் என்ற மகானுடைய ஆசீர்வாத பலத்தால் சுவாமி தேசிகர் கலைகளை கற்க அப்புள்ளாரால் ஆட்கொள்ளப்பட்டு கருட மந்திரம் பெற்று கருடாழ்வாரை கண்டு ஹயக்ரீவ விக்கிரகத்தை பெற்று சுவாமி தேசிகன் அருளி செய்த ஹயக்ரீவ சோஸ்திரம் முதலான சோஸ்திர கிரந்தங்கள் அப்படியே கிரந்தத்தினுடைய தலைமையாக திகழ்கின்றன. அற்புதமாக சொல்ல வேண்டும் என்றால், சுவாமி தேசிகர் அருளிய சுதர்சனாட்டகம், வரதராஜ பஞ்சாசத், கௌர பஞ்சாசத், கௌர தண்டகம், பாதுகா சகசிரம், ரங்கநாதனுடைய திருவடியை அலங்கரிக்கக்கூடிய பாதுகைகளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரே இரவிலே ரங்கநாத பாதுகையை வைத்து எழுதியதுதான் 1000 பாடல்களை எழுதினார் ஓர் இரவிலே சுவாமி தேசிகர். இப்படி அற்புதமான கிரந்தங்களை செய்தார். அந்த கிரந்தங்கள் எல்லாம் அக்ஷர லட்சங்கள் என்றே சொல்லலாம். அதுவும் அக்னிதீஸ்தவம் போன்ற அற்புதமான சோஸ்திரங்கள் எல்லாம் நாம் பாட பாட சகலவிதமான பாபங்களுக்கும் அது மருந்தாகவே விளங்குகிறது. அப்படிப்பட்ட புண்ணிய சீலராக விளங்கிய சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் சிறப்பு மிகுந்த இந்த திருத்தலத்தில் தான் 12 காலம் வசித்தார். சுவாமி தேசிகன் தூப்புல் என்ற திருத்தலத்திலே திரு அவதாரம் செய்தார். ஆனால் இந்த திருத்தலத்திலே தான் அவர் 40 வருட காலம் வாழ்ந்து வந்தார். அவர் ஆராதித்த பெருமாள் இன்றும் இந்த தேவநாத பெருமாள் சந்நிதியிலே திரு வகீந்திரபுரத்திலே காட்சி தருகிறார். எனவே ஞான பிரானாக கல்வி கடவுளாக விளங்கக்கூடிய இந்த ஹயக்ரீவ பெருமானுக்கு யாரெல்லாம் தேர்வு எழுதுகிறார்களோ, பொது தேர்வு எழுதக்கூடிய மாணாக்கர்கள், தேர்விலே அதிக வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், நேருக தேர்விலே வெல்ல வேண்டும், அரசு பணி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்துணை பேருமே லட்சுமி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சமர்ப்பணம் செய்து வியாழக்கிழமையிலே வழிபாடு நடத்தினால் வெற்றி மேல் வெற்றியை வாழ்விலே பெறுவார்கள். அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய தலமாக திரு வகீந்திரபுரம் திகழ்கிறது. ஞானத்தை அருளிய ஞான மார்க்கத்தை காண்பித்த பெருமாளாக, சரணாகதியை வழங்கக்கூடியவனாக தேவநாத பெருமான் சேவை சாதிக்க நாயகியோடு கூடிய பெருமானை இந்த திருத்தலத்திலே வந்து நாம் சேவித்தால் அனைத்து கலைகளிலும் உச்சம் பெறலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே சுவாமி தேசிகன் ஆராதித்ததைப் போலே நாமும் அவர் அருளி செய்த சோஸ்திரங்கள் மூலமாக இந்த திரு வகீந்திரபுர பெருமானை சேவித்தால் அற்புதமான வெற்றிகளை வாழ்வில் பெறலாம். அந்த வெற்றிகளை பெறுவதற்கு ஸ்ரீ தேவநாத பெருமானை, நாச்சியாரை, லக்ஷ்மி ஹயக்ரீவனை பதம் பணிந்து சேவிப்போம். அதனால் எல்லா நலமும் பெறுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.